வணக்கம். நவியா மார்க்கெட்ஸ் வழங்குகிற வீக்லி டிராக்கர். ஒரு வாரத்திலே என்ன நடந்தது என்பதை பற்றி ஒரு பார்வை. அதுபோக வரும் வாரம் எப்படி இருக்கும் என்பதையும் ஓரளவு பார்க்கக்கூடிய ஒரு செய்தி இது. டிசம்பர் 29, 2009 தேதி. அதற்கு முந்தைய வாரத்திலே S&P CNX நிப்டி கடைசியாக 5178, நிப்டி ஃபியூச்சர்ஸ் 5185, கேஷ் மார்க்கெட்டை விட ஃபியூச்சர்ஸ்ல 7 புள்ளிகள் பிரீமியம். ஃபண்ட் ஆக்டிவிட்டிஸ் என்று பார்த்தால் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நிகரமாக 1074 கோடிக்கு வாங்கியிருக்கிறார்கள். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு 766 கோடிக்கு வாங்கியிருக்கிறார்கள். மொத்தத்திலே அதிகமாக வாங்கியிருக்கிறார்கள், முதலீடு செய்திருக்கிறார்கள். நிப்டி 5178 முடிந்தது. இதை வைத்து பார்க்கிற போது ஒரு வாரத்திலே அதற்கான முதல் சப்போர்ட் 5070, இரண்டாவது சப்போர்ட் 4990, அதற்கான முதல் ரெசிஸ்டன்ஸ் 5250, அதற்கான இரண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 5330. 50 நாள் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் நிப்டி சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை இந்த படத்தை பார்த்தால் தெரியும். வால்யூமும் ஓரளவிற்கு இருந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த வாரத்திலே நிப்டி 3.9% உயர்ந்திருக்கிறது. ஜூனியர் நிப்டி 2.5%, ஐடி நிப்டி 1.9%, பேங்க் நிப்டி 4.3%, மிட் கேப் 2.5% உயர்ந்திருக்கிறது. இண்டெக்ஸ் என்று பார்த்தால் தனிப்பட்ட பங்குகள் என்று பார்த்தால் செயில் 11%, என்டிபிசி 11%, ஹிண்டால்கோ 11%, சேஷகோவா 10%, டாடா ஸ்டீல் 9% உயர்ந்திருக்கிறது. என்டிபிசி தவிர மித்த பங்குகள் எல்லாம் உலோகத்துறை நிறுவனத்தை சார்ந்த பங்குகள், மெட்டல் பங்குகள் அதிகமாக கடந்த வாரம் விலை உயர்ந்திருக்கின்றன. விலை இறங்கிய பங்குகளின் வரிசையிலே அதிகபட்சமாக விலை இறங்கியது லூபின் லெபார்டரிஸ் 4%, சிப்லா 3%, ஏசியன் பெயிண்ட்ஸ் 2%, இது தவிர ஜேபி அசோசியேட்ஸ் 2%, ரான்பேக்ஸ் 2% கூட விலை இறங்கியிருக்கின்றன. வரும் வாரத்திலே பங்குச்சந்தை எப்படி இருக்கும் என்று பார்த்தால் இது கிட்டத்தட்ட ஒரு 5178 என்கிற அளவை முடிவுற்று இருக்கிறது. கடந்த வாரம் மட்டுமே 3.9% உயர்ந்திருக்கிறது. இது ஒரு கன்சாலிடேஷன் ஆகிக் கொண்டிருக்கிற 4940 மற்றும் 5182 என்கிற இந்த இடைப்பட்ட இடத்தை தாண்டலாம் என்று தோன்றுகிறது. அப்படி பார்த்தால் இதற்கு மேலே பங்குச்சந்தை போவதற்கு வரும் வாரம் வாய்ப்பு இருக்கிறது. என்ன செய்யலாம் முதலீட்டாளர்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். நிப்டியை பொறுத்தவரை வர்த்தகம் செய்ய வேண்டும் என்றால் 2 செய்யலாம். ஒன்று, நிப்டி 5182க்கு மேல் இருக்கிற பட்சத்திலே வர்த்தகம் செய்ய விரும்புகிறவர்கள் லாங் போகலாம். அவர்கள் 5300 முதல் டார்கெட்டாகவும் 5460 இரண்டாவது டார்கெட்டாகவும் வைத்துக் கொள்ளலாம். இது ஒரு வாய்ப்பு. ஒரு கால் பங்குச்சந்தை இறங்குகிற பட்சத்திலே அவர்கள் 5182க்கு மேலே இருக்க சிரமப்பட்டால் அவர்கள் ஷார்ட் போகலாம். 5020, 4940 என்கிற அளவுகள் வருவதற்கு சாத்தியம் இருக்கிறது. எப்படி நிப்டி நடந்து கொள்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் லாங்கோ ஷார்ட்டோ போகலாம்.